எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கிறிஸ்துமஸ் அதுவுமா என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். யார் முகத்துல சிரிப்பே காணுங்க. திரும்பி ஒரு அலையில சொல்லலாமா? ஓகே. இயேசுவா பிறந்திருந்த இந்த நாள்ல வந்து நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன்னா நம்மளுக்காக தேவன் வந்து இந்த பூமியில வந்திருக்கிறாரு. அதனால இந்த நாளை வந்து மகிழ்ச்சியின் நாளாக நாம தான் மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம முகத்தை மூலியமா நம்ம காட்டணும். முதல்ல நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், ஏன்னா தேவன் எங்களுக்குள்ள பிறந்திருக்காரு, எங்க வீட்டுல பிறந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம முகத்தை நம்ம பாக்குறவங்க தான் நம்ம கிட்ட தேவன் வந்து நம்ம கிட்ட பிறந்திருக்கிறான்றதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களுக்கு உள்ளத்துல தேவன் பிறந்திருந்தா உங்க முகத்துல அது தெரியும். ஸோ அலையில சொல்லலாமா? ஜெபித்து செய்திகளை போகலாம். அன்பும் நிறக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவையானவர் தேவரின் இந்த கிறிஸ்தும ஆராதனையில தேவரை நீர் உமது வார்த்தையை கொடுக்கும்படியா என்னை அழைத்து வந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவையானவர் இந்த வேலையிலும் அவையானவர் இந்த கதையின் கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவரின் உமக்கு சித்தமானபடி என்னை அப்பா வணைந்திடுங்கள். நீ என்னை மூடி மறைத்து நீ வெளிப்படும் உமது வார்த்தையை பேச எனக்கு ஞானத்தை கொடுங்க. நீர் என் மூலியமாக பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மனத்தாழ்மையுடனும் ஞானத்துடனும் கர்த்தரில் மேன்மை பாராட்டுங்கள். செய்தியின் தலைப்பு மனத்தாழ்மையுடனும் ஞானத்துடனும் கர்த்தரில் மேன்மை பாராட்டுங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31. 3 வசனம் மட்டும்தான். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். இன்னைக்கு இந்த 3 வசனத்தை தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமா பிறந்த யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் அதை செய்தார். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாருமே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டக்கூடாது. அதனால அவர் அப்படி செய்தார். அப்படி அவர் என்ன செய்தார்ன்றதை 27, 28 சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படியும் உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த விஷயத்தை தான் தேவன் வந்து செய்யறாரு. அப்ப இந்த விஷயத்த தேவன் செஞ்சதுனால மனுஷனா இருக்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இப்பொழுது இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, நல்ல ஞானம் படைத்தவங்க, நல்ல செல்வம் படைத்தவங்க, நல்ல பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஞானத்துல குறைவா இருக்கிறவங்களையும் பலவீனமா இருக்கிறவங்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா தெரிந்தெடுக்கிறார். எதுக்குன்னா அவங்களை வெட்கப்படுத்தும்படியாய் நம்மள அவர் என்ன பண்றாருன்னா தெரிந்தெடுக்கிறார். அவரே நம்மளை தெரிந்தெடுத்து அவரே நம்மளை அழைத்ததுனால, இந்த கீழே இருக்கிற தாழ்மையில இருக்கிற ஒவ்வொருவரையும் அவரே உயர்த்தினதுனால மாம்சமான இருக்க யாவருமே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுல 30வது வசனத்திலே சொல்றாரு, மேன்மை பாராட்ட இப்போ மேன்மை பாராட்ட விரும்புகிறான், மேன்மை பாராட்ட விரும்புகிறான். நான் வந்து மேன்மை பாராட்டணும், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். இல்ல மேன்மை பாராட்டுறதுன்னா என்னன்னா, நாம ஒருத்தரை உயர்த்துறது, நம்மள நாமளே உயர்த்தக்கூடாது. அது என்ன சொல்றேன்னா, சுயமா நம்மள நாமளே என்ன பண்ணக்கூடாதுன்னா உயர்த்தக்கூடாது. நாம யாரை உயர்த்தணும்? தேவனை உயர்த்தணும். நீ மேன்மை பாராட்டணும்னு விரும்பினா யாருக்குள்ள மேன்மை பாராட்டு? தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டு. அப்ப கிறிஸ்துமஸ் ஆராதனை அப்படின்றது தேவனுக்கு நம்ம மேன்மை பாராட்டுறது. கிறிஸ்துமஸ் ஆராதனை என்ன? கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவதுதான் கிறிஸ்துமஸ் ஆராதனை. ஏன்னா கிறிஸ்துவ நம்ம வந்து உயர்த்துறோம். தேவன் நமக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ நம்ம உயர்த்துறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா மேன்மை பாராட்டுறோம், கிறிஸ்துவ வந்து மேன்மை பாராட்டுறோம். அப்போ கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, தேவன் வந்து இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், தாழ்மையா இருந்தவர்களை தெரிந்து கொண்டார். யாரும் ஆதரவற்று இருந்த நம்மள என்ன பண்றாருன்னா எதற்காக தெரிந்து கொண்டாருன்னா, மேல இருந்து நம்மள
ஒடுக்குனவர்களை வெட்கப்படுத்தும்படியாய், நம்மளை இழிவாய் பார்த்தவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் நம்மள என்ன பண்றோம்னா தேவன் தெரிந்து அழைத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவனுக்கு முன்பாக நம்மை மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை மேன்மை பாராட்டணும். முதல் விஷயம். இரண்டாவது, நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் தேவன் பிறந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட பிறப்பை நம்ம இங்க நம்ம செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா இப்போ காந்தி ஜெயந்தி கொண்டாடுறாங்க. காந்தி ஜெயந்தி எதுக்கு கொண்டாடுறாங்க? காந்தி பிறந்தனாலதான் காந்தி ஜெயந்தின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அப்போ காந்தி பிறந்த உடனே அதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. காந்தி பிறந்து அவர் என்ன சாதிச்சாரு, அவர் என்ன நன்மை பண்ணாரு, அவர் வாழ்க்கையில என்ன விஷயம் அவர் பண்ணாருன்றதை வச்சுதான் அவர் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்பவுமே பிறந்த நாளை நம்ம கொண்டாட போறது ஏன்னா நம்ம குழந்தை இயேசுவை கொண்டாடல, தேவன் நமக்காக மரித்து உயிர் தெழுந்தாருன்ற உயிர் தெழுந்த இயேசுவை தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ பிறந்த நாள் நம்ம எதை நினைத்து கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் நமக்காக என்ன செய்தார் அதை நினைச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துமஸை கொண்டாடணும். அப்போ கிறிஸ்துமஸ்ல தேவன் நமக்கு எனக்காக தேவன் இந்த பூமிக்கு இந்த விஷயத்த செஞ்சாரு, இதை செய்ததுனால நான் என்ன பண்றேன்னா தேவன் மேன்மை பாராட்டுறேன். தேவனை மேன்மை பாராட்டுறது கிறிஸ்துமஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்போ நாம ஏன் மேன்மை பாராட்டணும், தேவன் நம்மளுக்கு அப்படி என்ன செய்தாரு அப்படின்றது பார்க்கும்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7-8, 7-9. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிருபையினால் உண்டானது கிரியையினால் உண்டானது அல்ல. சரி, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா இப்ப தேவன் நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் எபேசியர் பவுல் எழுதுறாரு. எபேசியர் புத்தகத்துல எபேசியர் சபைக்கு அவர் என்ன பண்றோம்னா எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்றோம்னா பாவத்தில் மரித்திருந்த நம்ம அவரோடு எழுப்புறதுக்காக. அப்ப தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா அவர் வரதுக்கு முன்பாக நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா பாவத்துல நம்ம கட்டப்பட்டு இருந்தோம். ஏன்னா முதல் மனிதன் ஆதாம் என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார். வார்த்தையை மீறுவதே பாவம். அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் பாவம் செய்ததுனால தேவனுக்கும் நம்மளுக்கும் இந்த உறவு கட்டாயிடுச்சு. இப்ப அந்த உறவு இருந்தா தேவனோட நம்ம உறவுல இருந்தாதான் நம்மளுடைய இந்த மண்ணான வாழ்க்கை முடியும் பொழுது நம்மளோட விண்ணக வாழ்க்கை தொடங்கும். அப்ப தேவனோட உறவுல நம்ம இல்லை அப்படின்னா நம்மளோட மண்ணான வாழ்க்கை முடியும் பொழுது நம்மளுக்கு விண்ணக வாழ்க்கை கிடையாது, நம்ம நரகத்துக்கு தான் போகும். அப்ப தேவன் கூட இந்த உறவை திரும்பியும் சேர்ப்பதற்காக பிதாவானவரே என்ன பண்றாருன்னா அந்த திட்டத்தை போடுறாரு. எப்படி நான் இந்த மனுஷனை நான் படைச்ச மனுஷன் இப்ப நரகத்துக்கு போறானே, இவனை நான் எப்படி மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தேவனே திட்டம் பண்றாரு. அவர் திட்டம் பண்ணி 4000 வருஷத்துக்கு அப்புறம், ஆதாமுக்கு அப்புறம் 4000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு வராரு. 4000 வருஷமா அந்த பாவத்துக்கு மீட்பு கிடைக்காம, இருளில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைக்காம, கட்டப்பட்டிருக்கிறவங்க அனைவரும் எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னா இயேசுவோட பிறப்புக்காக காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பிறப்பு அப்ப அது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்போ அவர் எதற்காக எல்லாம் காத்திருக்காங்கன்னா அவர் பிறக்கணும்னு காத்தில்ல, தங்களை விடுதலையாக்கணும், எங்களை நீங்க என்ன பண்ணணும், உயர்த்தணும், எங்களோட பாவங்களை மன்னிக்கணும், எங்களை மீட்டு கொண்டு தேவனோட பிதாவோட ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தணும். பிதாவோட உறவை ஏற்படுத்துறதுக்கு தான் குமாரன் வந்தார். குமாரனும் பிதாவும் ஒன்றாய் இருக்க பிதாவே தான் குமாரன் சாயல வெளிப்படும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வராரு. அப்போ இந்த இடத்துல முதல் விஷயம் பார்த்தா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாவத்தில் மரித்திருந்த நம்மை அவரோட கூட எழுப்பி, எப்படி தேவன் நமக்காக இந்த பூமியில அடிக்கப்பட்டு நம்மளுக்காக அவர் உயிர் தெழுந்தாரோ அதே போல நம்ம பாவத்தில் இருக்கிற நம்மை ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனுக்குள்ள நம்மளோட பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய பேச்சுகள் எல்லாவற்றையும் தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா மறிக்க செய்து புதிய வாழ்க்கையையும் புதிய துவக்கத்தையும் நம்மளுக்கு என்ன பண்றோம்னா கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா கிரியையினாலும் விசுவாசத்தினாலும் ரட்சிப்பை தருகிறார். அப்ப ரட்சிப்பு எதன் மூலியமா நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய கிரியையும் சம்பந்தப்பட்டிருக்கு. ரட்சிப்புக்கு நம்மளோட கிரியையும் நம்மளோட விசுவாசமும் சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம தேவனை உண்மையான ரட்சகர், அவர் எனக்காக தான் வந்தாரு. ஏன்னா எப்பவுமே இயேசுப்பா எதை பிடிக்கும்னா அப்பாவுக்கு நம்ம உரிமை கொண்டாடுறது தான் பிடிக்கும். இப்போ 2 பசங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இது என்னோட அப்பா, இது உன்னோட அப்பா, எனக்கு தான் எல்லாமே பண்ணுவாரு, உனக்கு அம்மா தான், எனக்கு அப்பா தான், அந்த மாதிரி சின்ன பசங்க தான் அவங்க சண்டைப்படும். அந்த போல ஆனா அவங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றவங்க மனசு என்ன பண்ணோம்னா ரொம்ப குளிர்ச்சி அடையும். பரவாயில்ல, என்ன ரொம்ப உரிமை கொண்டாடுறா, இந்த பசங்க நான் இந்த பிள்ளைக்கு அதிகமா செய்யணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்போ தேவனை நம்ம எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுறோம் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இவர் என் தேவனை நான் முன்னாடி வைப்பேன், என்னோட இயேசுவை நான் இந்த இடத்துல நான்
இந்த இடத்துல என் இயேசுவை நான் உயர்த்துவேன், என் இயேசு நாமத்தை நான் உயர்த்துவேன். நாம இயேசுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கையில, ஒரு விஷயத்திலும் தேவன் நாம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் நம்மளோட கிரியைகள். அப்போ தேவன் வந்து எனக்காக தான் வந்தாரு, எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு, என்னோட பாவத்தை தீர்க்கிறதுக்காக தான் வந்தாரு. அவர் எல்லாருக்காக வந்தாலும், அவர் எல்லாருக்காக வந்தாரு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்குமே தவிர அதோட அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து தேவன் வந்து எப்போ நம்ம அவரோட நம்ம பர்சனல் உறவுல நம்ம இருக்கோமோ, அதாவது தேவனோட தனிப்பட்ட தொடர்புல நம்ம இருக்கிறோமோ, அப்பதான் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் செழிப்பாகும். நம்ம எப்பவுமே பண்மையிலே ஜெபிச்சு பண்மையிலே நம்ம வந்து வாழ்ந்தோம். இப்போ எப்படின்னா நம்ம வந்து தேவன் எல்லாம் எங்களுக்காக நீங்க வந்தீங்க, எங்களுக்காக நீங்க மறிச்சீங்க, எங்களுக்காக நீங்க பாவத்தெல்லாம் சுமந்தீங்க, எங்களை நீங்க ஆசீர்வாதீங்க நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எல்லாரும் போல வந்து நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களே தேவன் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா தேவனை உரிமை கொண்டாடணும். தேவனை நீர் எனக்காக வந்தீர், என்ன உயர்த்துங்கப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் பிரச்சனையை போக்குங்கப்பா. எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிச்சு கடைசியா யாருக்காக ஜெபிக்கணும், கடைசியா நம்மளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுக்காக ஜெபிக்காம எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டு நான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சேன், தேவன் எனக்கு தேவையானலாம் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம முடிச்சுட்டோம் ஜெபத்தை, தேவன் என்ன பண்ண மாட்டார், நம்மளுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா தேவன் வந்து என்னதான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாக அவர் அறிந்திருந்தாலும் நம்ம வாயை திறந்து அவர்கிட்ட கேட்கிறோமா என்பதை பார்ப்பாரு. அப்போ இந்த வேலையிலும் தேவன் நம்மளுக்காக இந்த பூமியில வந்தவர் முதல் விஷயம் பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. பாவத்துல மரித்திருந்த நம்மள உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் அவருடைய கிருபை வந்து நம்ம மேல வந்திருக்கு. ஏன்னா பிதாவானவருடைய இரக்கம் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் மனுக்குலத்தின் மேல வைத்திருந்த இரக்கம், தன்னோட படைப்பான மனுக்குலத்தை மீட்கும்படியா அவர் வச்சிருந்த இரக்கம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து அந்த இரக்கத்தினால பிதா மனுஷகுமாரனா வந்திருக்கு. அப்போ அவரோட இரக்கம், அதுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாம அதுக்கு தகுதியானவர்களான்னு பார்த்தோம்னா துளி கூட தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னா ஏசப்பாவே சொல்றாரு, மனுஷன் எவனும், அதாவது நல்லவன் ஒருவனும் இந்த பூமியில வந்து கிடையாது. நோவா காலத்திலும் அதே தான் நடக்குது. ஏசப்பா வந்து தேடி பார்க்கறாரு, நல்லவன் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒருவரையும் நான் காணலன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் 4000 வருஷம் ஆகுது. 4000 வருஷத்துல தேவன் வந்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் அதே வார்த்தையை தான் சொல்றாரு, மனுஷன் யாரும் என்ன பண்ணல, நல்லவன் ஒருவனும் இந்த பூமியில கிடையாது, பிதாவை தவிர நல்லவன் வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்போ எல்லாருமே பாவத்துல என்ன பண்றாங்க, தாவீது சொல்றாரு, நான் என் தாய் என்னை பாவத்துக்கு கருத்தறி தான் நான் துர்குணத்தில் உருவானேன். பிறக்கும் பொழுதே எனக்குள்ள பாவம் வந்துருச்சு, நான் வளரும் போதே எனக்குள்ள என்ன ஆயிடுது, துர்குணம் வந்து எனக்குள்ள வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி பாவத்தில் அடிமையா இருந்த நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா, இரண்டாவது வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும்படியா தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த பூமிக்கு வராரு. அப்போ நம்ம மரித்திருந்தவர் நம்மளை எழுப்பி கிருபை, அவரோட இரக்கத்தை கொடுத்து நம்மளை விசுவாசிக்க சொல்றாரு. இப்போ அவரோட கிருபை, அவரோட இரக்கத்தினால அவர் என்ன பண்ணிட்டோம்னா மனுஷகுமாரனா வந்து மறித்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீ அதை எப்படி அந்த விசுவாசத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது பார்க்கலாம், விசுவாசத்தின் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் நம்மள வந்து என்ன பண்றாங்க விசுவாசிகள் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, நாம தேவனை விசுவாசித்து நீதிமன்றாய் மாற்றப்பட்டிருக்கோம். அப்ப தேவனை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்பதை எதுல காட்ட முடியும்னா நம்மளோட கிரியைகள்ல காட்டணும். நம்மளோட கிரியைகள் எப்படி இருக்குன்னா, தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை நம்மளோட கிரியைகள் நான் காட்டணும். இப்போ நாம தேவனை விசுவாசிக்கிறோன்றதை நாம செய்யற ஒரு செயல்களிலும் மற்றவர்கள் பார்க்கணும். அடுத்தவங்க பார்க்கிற வண்ணமாய் நம்ம என்ன பண்ணணும்னா கிரியைகளை நடைபெறணும். அதுக்கப்புறம் அதுல கீழே என்ன சொல்றாருன்னா 9வது வசனத்துல நம்மளுடைய செயல் அல்ல, அதாவது இது எதுவுமே வந்து யாரோட செயல் இல்லைன்னா நம்மளோட செயல் அல்ல. நாம வந்து தேவனை வர வச்சோமா பூமிக்குன்னா கிடையாது. நாம வந்து தேவனுக்கு இந்த திட்டத்தை கொடுத்தோமானா கிடையாது. நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது தேவனுக்கு நாம சொந்தமானா கிடையாது. அது எதையுமே நாம என்ன பண்ணல. அப்ப இது எல்லாமே யாரோட திட்டம்னா தேவனோட திட்டம். இது எல்லாம் நம்மள வந்து என்ன பண்ணணும், பாவத்துல இருந்து ரட்சிக்கவும் நம்மளை மீட்டு கொண்டு வரவும் யார் திட்டம் பண்ணினானா பிதா திட்டம் பண்ணினார். எப்பொழுது மனுஷன் விழுந்து போனானோ அப்பயே அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பயே அவரோட மீட்பின் திட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பிதாவானவர் மனுஷன் விழுந்து அவன் தோட்டத்தை விட்டு வெளியே போறானோ அப்பயே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களை வந்து எப்படி நான் வந்து என்ன பண்ணுவேன், மீட்டு கொண்டு வருவேன். அப்பயே சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்காக நான் வந்து மனுஷகுமாரன் நான் போகிறேன். அப்போ அவர் போகிறேன் திட்டம் பண்ணி திட்டத்தை நடத்துறதுக்கு 4000 வருஷம் எடுத்துக்கிட்டார். 4000 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷகுமாரன் பிதாவானவர் வரார். அப்ப தேவனுடைய காலமும் தேவனுடைய நேரமும் நம்மளை விட ரொம்ப வித்தியாசமானது. அப்போ நம்மளுடைய நேரத்துல தேவனை அற்புதம் செய்ய சொன்னோம்னா அது அந்த அற்புதம் நடக்காது. அப்போ நம்மளுடைய நேரத்துல நம்ம தேவனை அற்புதம் செய்ய சொல்லாம தேவனுடைய நேரத்துக்கு விட்டு கொடுத்து அப்போ நம்மளுடைய கோரிக்கைகளை தேவன் இடத்துல வைக்கும் பொழுது தேவன் ஏற்ற வேலையில நேர்த்தியா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க செய்து முடிப்பார். அப்போ இந்த விஷயத்துல தேவன் நம்மளுக்காக 3 விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஒண்ணு, பாவத்துல மறித்திருந்த நம்மை விடுதலையாக்கி இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்மளுக்காக பூமிக்கு வந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் பாவத்துல இருந்து. அது மட்டும் இல்லாமல் கிருபையை நம்மளுக்கு இரக்கத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பிதாவானவர் ஒரு தேவன் அவரே நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, கிருபையா கொடுத்திருக்காரு. கிருபையா கொடுத்த அவரை நாம பெற்றுக்கொள்ளும்படியா நம்மளை விசுவாசிக்க சொல்றாரு. விசுவாசிக்கிறது மூலமா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சபையில சேர்க்கப்பட்டிருக்கிற நாம எதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, இது எதுவுமே என்னுடைய கிரியை அல்ல, இது எதுவுமே என்னுடைய செயல் அல்ல, இது எல்லாமே யாரோட செயல்னா
தேவனுடைய செயல், இயேசுவோட செயல். அப்போ நம்ம யாரை மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னா சுயத்துல நம்மள நம்ம மேன்மை பாராட்ட. இதைதான் வந்து பவுல் அங்க எழுதுறாரு. நீ மேன்மை பாராட்ட, நம்ம மேன்மை பாராட்ட நம்ம கிட்ட எதுவுமே என்ன பண்ணல இல்ல. அப்போ நாம யாரை மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா எதுவுமே நம்மளால என்ன பண்ணல, செய்யப்பட்டதல்ல, எல்லாமே தேவனுடைய திட்டத்தினால நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு. இப்போ அது மட்டும் இல்லாம தேவன் வந்து இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது நம்மளுக்கு அதுல நம்ம 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வராரு. இப்ப பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து இரக்கத்தை அவரோட பிதாவோட இரக்கமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது நம்மளுக்காக அவர் எப்படி மாறினார்னா, நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும், நம்மளுக்கு நீதியை கொடுக்கறதுக்காகவும், நம்மளுக்கு மீட்பையும் நம்மளுக்கு பரிசுத்தத்தையும் கொடுக்கறதுக்காகவும் இந்த பூமிக்கு வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து இயேசு கிட்ட இருந்த 4 பண்புகள் என்னன்னா ஞானம், மீட்பு, பரிசுத்தம், நீதி. இது 3த்தையும் அவர் அதை வந்து நம்மளுக்கு வழங்குறதுக்காக அவர் வந்து இந்த பூமிக்கு வருகிறார். அப்ப இந்த பூமிக்கு வரும் பொழுது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, முதல் விஷயம் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. எதை பத்திய ஞானம்? கிறிஸ்துவுக்குள்ள வருகிற அனைவருக்கும் ஒரு ஞானம் இருக்கு. எது வந்து பாவம், எது வந்து நம்ம நீதி, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்ற ஞானத்தை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா கிறிஸ்து கொடுக்குறாரு. எப்பொழுது நம்ம கிறிஸ்துவை நம்ம சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு நம்ம உள்ளத்துல கிறிஸ்து வரணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அப்போ நம்ம உள்ளத்துல அவர் எப்போ வருகிறாரோ அப்பயே ஆவியானவர் வந்து நீ இது பண்றியா, இந்த விஷயம் வந்து தப்புப்பா, நாம வந்து இப்போ இந்த விஷயத்த பண்றோம், இது வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாதது, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிடும், அந்த இடத்துல நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்பதை எது சொல்லணும்னா நம்மளுக்குள்ள இருக்க நம்மளுக்குள்ள ஆத்மா, நம்மளுக்குள்ள இருக்க மனசாட்சி வந்து தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா நம்மள வந்து உணர்த்துவார், இது தப்பு, இது சரி. அப்போ எது பாவம், எது நீதி, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை யார் உணர்த்துவானா? தேவன் உணர்த்துவார். அந்த உணர்த்துறது தான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் எதுக்காகனா நம்ம தவறான வழியில போகாதபடி தேவனின் சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நம்மளை உணர்த்தக்கூடியது தேவனுடைய ஞானம். அப்போ தேவன் வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்து நம்மளுக்கு நீதியை கொடுக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்பொழுதும் இந்த இடத்துல பார்த்தோம்னா தேவன் வந்து பாவம் அறியாதவர். தேவன் வந்து ஒரு பாவமும் செய்யல. ஏன்னா அவர் தான் வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். அப்படி இருக்கும் பொழுது பிதாவானவர் மனுஷன் விழுந்து போகும் பொழுது எதை பார்த்தோம்னா மனுஷனோட பாவத்தை பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு ஒரு மீட்பு, அதாவது அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். ஏன்னா தேவனுடைய காலம் ரொம்ப தூரம், 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரோட காலத்துல அவர் பூமிக்கு வர்றாரு. அப்போ தேவனுடைய காலம் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா பலிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த பலி நீ செலுத்துப்பா, அவனோட பாவங்கள் வந்து தற்சமயம் மன்னிக்கப்படும். அதாவது அந்த நேரத்துக்கு அவங்க பண்ண பாவத்துக்கு ஒரு சின்ன மீட்பு. அதாவது முழுசா அவங்களை மீட்குமானா மீட்காது, ஆனா அந்த நேரத்துக்கு அவங்க மனம் திரும்பத்துக்கு செய்யலா தேவன் அதை கொடுத்தாரு. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா தேவன் வர்றதுக்குள்ள 4000 வருஷத்துல பழக்கத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தப்பு பண்றியா எப்பா ஒரு பலி கொடுத்தா போயிடும்பா, திரும்பி தப்பு பண்றது, திரும்பி என்ன பண்றதுன்னா அதே பலியை கொடுக்கறது, திரும்பி தப்பு பண்றது, திரும்பி பலி கொடுக்கறது வந்து சகஜமாயி போயிடுச்சு. அப்போ பாவம் வந்து இன்னும் அதிகமாச்சே தவிர பாவம் கம்மியாகல. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இல்ல இதுக்கு மேல தாமதிக்க கூடாது, இதுக்கு மேல தாமதிச்சா இவங்க என்ன பண்றாங்க, பாவத்தை தான் அதிகமா செய்யறாங்களே தவிர நான் எதற்காக அந்த பலியை ஏற்படுத்தினேன் இவங்களை மீட்கிறதுக்காக, அந்த பலியை வந்து என்ன பண்றாங்க மன்னிக்கல. அப்போ நான் ஒரே பலியை அவங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், என்னோட குமாரனையும் நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அப்போ அந்த இடத்துல அந்த வசனத்தை பார்த்தோம்னா பாவம் அறியாத அவரை, நான் பாவம் அறியாத இயேசுவையும் அங்க என்ன பண்ணல சொல்லலை. ஏன்னா பிதாவானவரே மனுஷ ரூபத்துல என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு வராரு. அப்போ பிதாவும் இயேசுவாவும் ஒன்று வேற நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவாவே சொல்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்போ பிதாவானவரே மனுஷ ரூபத்துல என்ன பண்றேன், என்னையே நான் வந்து என்ன பண்றேன் பலியா கொடுக்குறேன். ஏன்னா நான் படைச்ச மக்கள் நான் வந்து என்ன பண்றேன், தூதர்களை விட சற்று சிறியவர்களாய் படைத்தாலும் தேவன் நம்மள என்ன பண்றாருன்னா ஸ்பெஷலா படிக்கிறாரு. ஏன்னா தூதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் எல்லாத்தையும் படைச்சாரு, அவங்களுக்கு தேவையான படைச்சாரான்னு சொல்லிட்டு எதுவுமே பைபிள் இல்லை. ஆனா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன படைச்சாருன்றது எல்லாமே என்ன பண்ணுது, வேதத்துல இருக்கு. இப்ப நம்மளை படைக்கிறதுக்கு முன்பாக தேவன் எதைகளை படைச்சாருன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நம்மளை படைக்கிறார். அவ்வளவு ஸ்பெஷலா படைச்சு கூட நம்ம என்ன பண்றோம்னா தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவை வந்து நம்ம மேம்படுத்த மாட்டோம். இந்த உறவு விட்டு போச்சுன்னா அதை வந்து நம்ம பொறுப்பெடுத்த மாட்டோம். அப்போ தேவன் என்ன சொல்றாரு, இந்த வேலையிலும் நான் உனக்குள்ள நான் பிறந்திருக்கேன், உனக்காக நான் வந்தேன், உனக்காக நான் மரிச்சு உனக்காக உயிர்த்தேன் நீ விசுவாசிக்கும் போது உனக்கு முழுமையான ரட்சிப்பு வருகிறது. தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்களாம் பரம ரட்சிப்புக்கு பாத்திரமா இருப்பாங்க. அப்ப தினந்தோறும் நீ ரசிக்கப்படுவதற்கு தினந்தோறும் தேவன் வந்து உனக்குள்ள பிறக்கணும். அப்போ இயேசுப்பா எப்படி நமக்குள்ள வந்து பிறப்பார், திரும்பி வந்து குழந்தையா பிறப்பார்னா கிடையாது. தேவன் இடத்துல இருந்த கிரியைகள் உனக்குள்ள திரும்பவும் பிறக்கணும். தேவனுக்குள்ள இருந்த கிரியைகள் அந்த தாழ்மையும்
அந்த அன்பும் அந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள வந்து தினந்தோறும் பிறக்கணும். இப்போ தினந்தோறும் காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு தேவனுடைய தாழ்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏசப்பா அவ்வளோ பெரிய இயேசு வந்து என்ன பண்றாரு, அவ்வளோ பெரிய கடவுள் பிதாவானவர் பாவம் அறியாத அவரையே அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்காக பாவமாக்கினார். அப்போ நாம என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நம்மள மேன்மை பாராட்டாம நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையை தரித்து கொள்ளணும். அப்போ அதே போல இப்போ நம்ம எதுக்காக அவர் வந்து பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அப்படின்னா, நம்ம பாவத்தில் இருக்கிற நம்ம என் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நான் மீட்டுக் கொள்ளணும், அவங்கள நீதிமானா மாத்தணும்னு சொல்லி நம்மளுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாவமாயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு முதல் விஷயத்த என்ன கொடுத்துருக்காருன்னா நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, எது சரி எது தப்புன்ற ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ரெண்டாவது நம்மளை நீதிமானா மாத்திருக்கிறாரு. மூணாவது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்காக தேவனை வந்து எதை கொடுத்துருக்காருன்னா அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுறதுன்னா நம்மளை பரிசுத்தமாக்குறது. எதன் மூலயமா நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம்? ஏன்னா நம்ம மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கிறது மூலயமா தேவன் என்ன பண்றாரு, நம்ம பாவங்களெல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அப்போ பரிசுத்தமான நாம எப்படி தினந்தோறும் தினந்தோறும் நம்ம பரிசுத்தத்தை தரித்து கொண்டாதான் தேவன் மணவாளன் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதாவது அந்த 10 கன்னிகள் கதைகள் நம்ம பார்க்கும் பொழுது 10 கன்னிகள் இருக்காங்க, அதுல 5 பேர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா ஆயத்தமா இருக்காங்க. ஏன்னா அவங்க விளக்குல தேவைப்படுற எண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா 5 பேர் என்ன பண்ணலன்னா விளக்குல தேவைப்படுற எண்ணெயை எடுத்துட்டு வரல, அவங்க கிட்ட என்ன பண்ணல, ஆயத்தம் இல்லை. அப்போ பரிசுத்தம், அதாவது அபிஷேகம் தான் அந்த எண்ணெய், அது ஆயத்தப்பட்டது தான் பரிசுத்தம். தேவனுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம நம்மளுடைய ஆயத்தமான பரிசுத்தம், நம்ம ஏன்னா அவர் பரிசுத்தா இருக்கிறபடியால் நாம என்ன பண்ணணும், அவருக்கேற்ற பரிசுத்தர்களா இருக்கணும். அப்ப அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் ஆயத்தமா இருந்த 5 பேரை தான் அந்த மணவாளன் என்ன பண்றாங்க, அவரோட பரமஜீவனுக்கு கொண்டு போகிறார். அப்போ மீதி 5 பேர் என்ன பண்றாங்கன்னா கைவிடப்பட்டுறாங்க. அப்ப இந்த வேலையில தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க, பரிசுத்தத்தை அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்தவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா அவர்களை பரிசுத்தமாக்கும்படி சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப சத்தியம் அது எதுக்குன்னா நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கும், நம்ம பண்ற தவறுகளை நம்மளுக்கு உணர்த்துறதுக்கும், நம்மளை தேவனுக்குள்ளாக நம்மளை வந்து என்ன பண்றோம், பரிசுத்தமாக்குறதுக்கும் நம்மளுக்கு உதவுது. அப்போ தினந்தோறும் தேவனுடைய வசனத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாகணும். நம்ம பண்ற ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் தேவனுக்குள்ளாக பரிசுத்தமாகணும். இப்ப முதல் விஷயத்த நம்மளுக்கு கொடுத்தாரு, ரெண்டாவது நீதிமான மாத்திருக்கிறார், மூணாவது நம்மளுக்கு பரிசுத்தையும் கொடுத்திருக்கிறாரு. தினந்தோறும் பரிசுத்தமாகறதுக்கு வழியையும் ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ 4வது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே காசு கொடுத்து வாங்க முடியாத ஒன்னே ஒண்ணு தேவனுடைய மீட்பு. ஏன்னா அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, நாம விரும்பினாலும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நான் விரும்புறேன், எனக்கு மீட்பு வேணும், நம்ம விரும்பினாலும் நம்மளுக்கு வந்து அந்த மீட்பு கிடைக்காது. ஏன்னா தேவனே நம்மளுக்கு யார் எல்லாருக்காகவும் அந்த மீட்பு அவர் கொடுத்தாரே தவிர நம்மளுடைய விருப்பத்தினால அவர் வந்து என்ன பண்ணல, அந்த மீட்பு வந்து கொடுக்கல. இப்ப எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எபேசியர் புத்தகம் 1:7. இன்னொருத்தர் வந்து 2 கொரிந்தியர் 5:17 எடுத்து வச்சுக்கோங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்து எதனால உண்டாயிருக்குன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால உருவாயிருக்கு. இப்போ முதல் விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு ஆவியானவரை நம்மளுக்குள்ள கொடுத்திருக்காரு. நம்மள நீதிமானா மாத்துறதுக்கு பாவம் இல்லாத அவர் பாவமாக்கியிருக்காரு. நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு நம்மளுக்காக வேதத்தை கொடுத்துருக்காரு, வசனத்தை கொடுத்துருக்காரு, சத்தியத்தை நம்ம பரிசுத்தமாக்குறதுக்கு. அப்போ நம்மளுக்கு மீட்பை கொடுக்கறதுக்காக எதை கொடுத்துருக்காரு, நம்மளுக்காக அவரோட சுய ரத்தத்தை கொடுத்துருக்காரு. விலை மதிக்க முடியாத இயேசுவின் ரத்தத்தை யாருக்காக கொடுத்திருக்காருன்னா நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஏன்னா தேவன் வந்து பிதா வந்து அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே ஆதாம் பாவம் செய்யும் பொழுது தேவனால வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா நீ இந்த ஆட்டை அடிச்சு என்ன பண்றாரு, அவரே வந்து ஒரு ஆட்டை அடிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க என்ன பண்றாரு, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு. அப்போ பலியிடுவது வந்து எதுக்கான பாவ மன்னிப்புக்காக. ஏன்னா பலியில வந்து நிறைய விதமான பலிகள் வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதுல ஒரு வகையான பலி வந்து எதுக்கு செலுத்துவாங்கன்னா பாவம் மன்னிப்புக்காக செலுத்துறது. ஆதாம் எவ்வளவு பாவம் செய்யும்போது தேவன் அந்த ஆட்டை அடிச்சு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஆடை செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்றாங்கன்னா பாவ மன்னிப்பான பலியை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரத்தத்தினால மீட்பு உண்டு. ஏன்னா மோசை கிட்ட கடவுள் அதுதான் சொல்றாரு, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா இந்த பலி எனக்கு ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மோசை கற்பனை கொடுக்கும்போது அவர் வந்து சொல்றாரு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது என்பது எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது தேவன் வந்து அதை ஒரு இதை சொல்றாரு. அப்போ ரத்தத்தினாலேதான் மீட்பு உண்டு என்பதை அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே முன் அறிவிச்சதுனால வேற ரத்தத்தினால உனக்கு மீட்பு இருக்குன்னா நீ என்ன பண்ற, உங்ககிட்ட நிறைய இருக்கு, நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, நிறைய இது இருக்கு நம்ம கிட்ட, நம்மளுக்கு தேவையான எல்லா ஜந்துக்களும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ உனக்கு நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், திரும்பி அதை எடுத்து நம்ம பலி கொடுத்து நம்ம போயிடும். உங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம ஈஸியா பாவம் செஞ்சுட்டு ஈஸியா பலி கொடுக்குறோம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, என்னோட ஒரே ரத்தத்தை நான் கொடுக்குறேன்,
உலகம் முழுவதும் சகல பாவத்தையும் நான் இந்த ரத்தத்தின் மூலமா கழுவுறேன். யார் ஒருவர் மனம் திரும்பி என் ரத்தத்தை என் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவங்க கிறிஸ்துக்குள்ள வராங்களோ அவர்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுவாங்க. ஏன்னா ரட்சிப்பு தேவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் ஒரே தடவை தான். அதனாலதான் தேவன் ஒரே தடவை தான் ஞானஸ்தானம். திரும்பி நம்மளால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு பாவங்களை கழுவப்பட முடியுமானா முடியாது. எத்தனை தடவை நம்ம தண்ணியில முழுகினாலும் சரி, ஒரு தடவை முதல் தடவை நம்ம எடுக்கிறது மட்டும்தான் ஞானஸ்தானம். அப்பதான் தேவன் நம்மளுடைய ஜென்ம பாவங்கள், நம்மளுடைய பூர்வ பாவங்கள் எல்லாத்தையும் நம்மளை விட்டு நீக்கி அதுக்கப்புறம் செய்யற எல்லா நம்மளுடைய பாவங்கள் நம்ம கிட்டே நேற்று நம்ம பார்த்த செய்தியின்படி தகப்பனுடைய பாவம் பிள்ளைக்கும், பிள்ளையோட பாவம் தகப்பனுக்கும் கிடையாது. நம்மளுடைய பாவங்கள் நம்மளுக்கு தேவன் நம்மளுடைய நாம செய்யற நீதிக்கு நம்மளுக்கு பலன் உண்டு, நாம செய்யற பாவத்துக்கு நம்ம பலன் உண்டு. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அந்த ஒரே மீட்பை ஒரே ரட்சிப்பை என்ன பண்ணா ஒரு ரத்தத்தின் மூலியமா நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்னா புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நம்மளுக்கு தேவன் என்ன வாய்ப்பு, என்ன ஸ்லாக்கியத்தை, என்ன மீட்பை கொடுத்தாரு அப்படின்னா உலகத்துல கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த என் தேவன் கொடுத்தாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல மன்னிப்பும் கிடையாது, அவங்களுக்கு புது வாழ்க்கையும் கிடையாது. பாவம் செய்யறாங்க அப்படின்னா ஒண்ணு கல்லால் அடிச்சு சாகணும், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான தண்டனைகள் அவங்க அனுபவிக்கணும். அதுக்கு மன்னிப்பு இறக்கம்ன்றது எதுவுமே அந்த இடத்துல என்ன கிடையாது, கிடையாது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்போ தேவன் இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு மீட்பை கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காருன்னா நான் உனக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். என்ன வாய்ப்புனா நீ ஒரு புதிய வாழ்க்கையை என் மூலயமா நீ வாழ முடியும். என்ன நம்பி என்ன விசுவாசித்து என்ன நீ ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொள்றது மூலயமா நாம என்ன பண்ண முடியும், ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ நம்மளுக்காக தேவன் 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த 3 விஷயத்த நம்மளுக்காக செஞ்சிருக்கிறார் என்பதை விசுவாசிச்சு தேவனை நம்ம மேன்மை பாராட்டணும். இப்ப தேவனை மேன்மை பாராட்டுவதில் நம்ம தலைப்பில் என்ன பார்த்தோம்னா மனத்தாழ்மையுடன் ஞானத்துடன் மேன்மை பாராட்டணும். தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தை எல்லாத்தையும் இப்ப பார்த்தோம். 4 விஷயம் தேவன் கிட்ட நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்தம், நம்மளை நீதிமனா மாற்றிருக்காரு என்ற இந்த ஞானத்தோட மனத்தாழ்மையோட தேவனை மேன்மை பாராட்டணும். மனத்தாழ்மையோட எப்படி தேவனை மேன்மை பாராட்டுவது அப்படின்றத பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மனத்தாழ்மையோட எப்படி மேன்மை பாராட்டுவது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, எழுதவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:26 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற ஞானமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால் அவளோ அவரை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் கேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ கிறிஸ்து பிறப்பை நம்ம பார்க்கணும். தாழ்மைன்னு பார்க்கும்போது மிக மிக தாழ்மையா இருந்தது யாருன்னு பார்த்தா கிறிஸ்துவோட தாய். இயேசுவோட தாயார் தான் என்ன பண்றாங்கன்னா மிக மிக தாழ்மையா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவதூதர் மரியாதையில் இருக்கிற இடத்துல அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, கிருபை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா மனுஷகுமார் உங்களுக்கு மூலயமா என்ன பண்ண இந்த பூமியில வரப்போறாரு, உங்க மூலயமா இந்த மொத்த உலகத்துக்கு என்ன கிடைக்குது, மீட்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்றாங்கன்னா புகழ்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் தேவதூதன் இப்போ நம்ம கிட்ட ஒரு தேவதூதன் பேசினாங்கன்னா நம்ம ஆச்சரியத்துல இருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ஜெனரேஷன்ல சின்ன பசங்கன்னா அவங்க செல்ஃபிலாம் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த ஜெனரேஷன்ல அதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா முதல் விஷயம் அவங்களை வாழ்த்தும் போது கூட அவங்களுக்கு என்ன வருதுன்னா முதல்ல பயம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தேவதூதன் சொல்றாரு பயப்படாது, இது
தேவன்கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கிருபை பெற்றிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ண பூமியில பெற்று எடுக்க போறீங்க. அவங்க எதை குறித்து பயந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்னா, ஒரு கன்னி வந்து கர்ப்பவதி ஆனா அது அவங்களை வந்து கல்லால் அடிச்சு கொள்ளணும் என்பது பழைய ஏற்பாட்டின் சட்டம். அதுக்கு மாற்றமே கிடையாது. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை ஊர் வெளியே வச்சு அவங்க கல் எறிஞ்சு என்ன பண்றாங்க, கொண்டுடுவாங்க. அப்போ இவங்களோட தயக்கம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சட்டம், இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா கல் எறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லுது. தேவனோட சித்தம் என்ன சொல்லுதுன்னா, இதை நீ என்ன பண்ணணும், தாழ்மையோட இந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனே என்ன பண்ணாரு, உங்களுக்குள்ள உங்க மூலியமா இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கிட்ட அவங்க வந்து எதனா ஒண்ணு வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணு சட்டம் சொல்றதை தேர்ந்தெடுக்கணும், இல்ல தேவனோட சித்தம் சொல்றதை தேர்ந்தெடுக்கணும். ஆனா மரியாதை எதை தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்கன்னா, தாழ்மையோட கீழ்ப்படிதல். அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தேவனோட சித்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதன் மூலியமா இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, மீட்பு கிடைச்சிருக்கு. இயேசு அவங்க மூலியமா பிறந்ததுனால நமக்கு என்ன பண்ணிருக்கு, மீட்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து தேவனோட சித்தத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாடல், அவங்க வந்து ஒரு பாடல் பாடுறாங்க. தேவதூதன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பாடல் வந்து பாடுறாங்க. தேவனை மகிமைப்படுத்த ஒரு பாடல் பாடுறாங்க. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 48 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 52 வரைக்கும். பலவீனம் உடையவர், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் சிதறடித்தார். அகலை உள்ளவரை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். இந்த இடத்துல வந்து மரியாள் அவங்க என்ன சொல்றாங்க, இயேசுவின் தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார். அப்போ உலகத்துல அத்தனை பெண்கள் இருக்கும் பொழுது தேவன் ஏன் மரியாள் அவங்கள தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களுக்குள்ள இருந்த குணம் என்னன்னா தாழ்மை. அவங்க தாழ்மையா இருந்ததுனாலதான் தேவதூதன் சொல்லும் பொழுதே தேவனோட வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, கீழ்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம இந்த விஷயத்த தேர்ந்தெடுத்தோம்னா நம்மள உயிர் சாகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு. ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது. இப்போ அவங்க கர்ப்பவதி ஆனாங்கன்னா கண்ணியில் அவங்க என்ன பண்ணணும், எல்லாரும் கல்லால் அறிஞ்சு கொண்டுடுவாங்க. அப்போ தன்னோட மறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்த போதிலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனோட சித்தத்தை என்ன பண்றாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. மன தாழ்மையோட அவர் சொல்றதுக்கு உடனே என்ன பண்றாங்க, கீழ்படிதல். அப்போ தாழ்மை என்னன்னு பார்த்தோம்னா, அதே வசனம் 51 பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் யாருக்கு இருக்குன்னா அவருக்கு பயந்தவர்கள். அப்ப தாழ்மைனா என்ன, தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவதுன்னா என்னன்னா தேவனுக்கு நம்ம பயந்து நடப்பது. அப்போ மரியாள் அவங்க கிட்ட இருந்த அந்த குணம் என்னன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறது. அப்போ அவங்க சட்டத்துக்கு பயந்தாங்களோ இல்லையோ தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் வந்து என்ன பண்றாரு, என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு, என் மூலியமா இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. இதை விட நான் வீணா செத்து போறதை பத்தி அவங்க என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அவங்க வந்து தேவனோட சித்தத்தை வந்து என்ன பண்றாங்க, தாழ்மையோட தேவனுக்கு கீழ்ப்படிதல் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுதலே என்ன பண்றாங்க, நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தாழ்மைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். தாழ்மை வந்து தேவனுக்கு பயப்படுதல். அப்ப இந்த வேலையில அவங்க தாழ்மைப்பட்டு தேவனை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனோட சித்தத்தை அவங்க தெரிந்தெடுத்து அதுக்கு அவங்கள முழுமையா அவங்களை அர்ப்பணிச்சு அவங்க கீழ்ப்படைந்தது மூலமா இந்த பூமிக்கு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் நீங்க வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அவங்க முதலாவது அவங்க கிட்ட இருந்த குணம் வந்து என்னன்னா தாழ்மையும், அப்புறம் தேவனுக்கு பயப்படுதலும். அவங்க வந்து விட்டு கொடுத்தாங்க. தேவனுக்கு பயந்து தாழ்மையோட தன்னை என்ன பண்றாங்க, விட்டு கொடுக்குறாங்க. தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் இந்த நன்னாளிலே தேவன் நம்மளுக்குள்ள பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒருவரும் இப்ப நம்ம இருதயத்துல தேவன் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தாழ்மையோடனும் தேவனுக்கு பயந்து அந்த பயத்தோடனும் நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். நம்ம குறித்த தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கும். அந்த சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை விட்டு கொடுக்கணும். தேவன் எனக்குள்ள பிறக்கட்டும். ஏன்னா இயேசு பிறக்கிற எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா ஆசீர்வாதம் தான் இருக்கு. தேவன் வந்து எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சுகமடைகிறாங்க. துக்கங்கள் சந்தோஷமா மாறுது. பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. அப்போ பிசாசுகள் போகுது. அப்போ தீராத நோய்கள் எல்லாம் பண்றது குணமாகுது. அப்படிப்பட்ட இயேசு நம்மளோட உள்ளத்துல பிறந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளோட பழமொழி என்ன சொல்றதுன்னா
இருக்கிறதுலாம் நம்ம முகத்துல வந்து என்ன பண்ணணும் தெரியும். அப்போ தேவன் நம்மளோட உள்ளத்துல பிறந்திருக்கிறார், இந்த கிறிஸ்துமஸ் நாளால தேவன் நம்மளோட உள்ளத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அதை பிரதிபலிக்கும். நம்மளை காண்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்து நம்ம குடும்பத்துல பிறந்திருக்காரு, நம்ம உள்ளத்துல பிறந்திருக்காரு, நம்ம வீட்டுல பிறந்திருக்கிறான்றத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பார்க்கும்போது அவங்களால சொல்ல முடியும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணும்னா நமக்குள்ள இருக்க தேவையான முதல் முக்கியமான குணம் என்னன்னா தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல், தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுத்தல். அப்போ நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்ட எல்லா ஞானம், தேவன் என்னை நீதிமானம் மாத்திருக்கிறாரு, என்னை பிரித்து எடுத்து என்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு, எனக்கு தேவையான ஞானத்தையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. எது நன்மை, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்ற ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா என்னோட ₹1 நான் வந்து பணம் கொடுத்து என்ன பண்ணல, ரட்சிப்பை வாங்கிக்கல, அவரே என்னை மீட்டு கொண்டு வந்தார் என்ற இந்த எல்லா ஞானத்துடனும் மனத்தாழ்மையுடனும், அதாவது தேவனே எல்லாத்தையும் செய்தார் நான் செய்யல அப்படின்ற அந்த மனத்தாழ்மையுடனும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை மேன்மை பாராட்டணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுதர்கள் வாசிக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவர். அப்போ மேன்மை பாராட்டுகிறவர்கள் வந்து எதை அறிந்து உணர்ந்து மேன்மை பாராட்டணும்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த ஈவு, அந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்னா நினைச்சு அவர் நம்மளுக்கு செய்த எல்லாவற்றையும் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை கொண்டு தாழ்மையுடன் தேவன் தான் இதை செய்தாருன்னு சொல்லிட்டு தேவனை குறித்தே நம்ம என்ன பண்ணணும்னா மேன்மை பாராட்டணும். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்மளோட நம்ம என்ன பண்ணோம்னா உயர்த்தாதபடி, என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், இவங்களாம் இதெல்லாம் பண்ணல, ஆனால் நான் இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்னால இதெல்லாம் முடியும், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம மேன்மைப்படுத்தாம என்னை இதெல்லாம் பண்ண வச்சாரு என் தேவன், என்னை மற்றவங்க முன்பாக ஒரு மேன்மைப்படுத்தினாரு, எல்லாரும் முன்பாக நான் தாழ்ந்திருந்தப்போ எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த விஷயத்தை என்னை வந்து பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை மேன்மைப்படுத்தாம தேவனை எல்லா ஞானத்துடனும் தாழ்மையுடனும் தேவன் என்ன பண்ணணும்னா மேன்மைப்படணும். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில தேவன் நம்மளுக்குள்ள பிறந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம தாழ்மைப்பட்டு நம்மளை தேவனோட சித்தத்துக்கு விட்டு கொடுத்து தேவனுக்கு பயந்து நம்ம நடக்குமாக. Praise the Lord. Hallelujah.